வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஒரு சின்ன ஒர்க்கா வெளியில போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுனால இன்னைக்கு நான் யாருக்குமே லெவல்ஸ் அனுப்ப முடியலைங்க. அதனால தான் நான் மெசேஜ் கொடுத்துருப்பேன். யாருக்கு இன்னைக்கு என்னால் நான் வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டும் நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். என்னுடைய டைம் நான் இப்போதான் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் என்ன யூடியூப் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். பார்த்துடலாங்க மார்க்கெட் பத்தி. நேத்திக்கு நான் கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் இதுக்காக இப்போதான் நான் உட்காந்து எல்லாமே முடிச்சிருக்கேங்க. எக்ஸாக்டா பையபோ லைன்ல ஓப்பன் ஹை வைக்கிறாரு. ஓப்பன்ல இருந்து மேல போய் அங்கிருந்து திருப்பி கீழே வர்றவரு ஸ்ட்ரெயிட்டா நம்முடைய மூணாவது சப்போர்ட் வரைக்கும் இன்னைக்கு எக்ஸாக்டா அடிச்சிருப்பாரு. கரெக்டுங்களா? நான் இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மற்ற எதுவுமே நான் என்னால் பார்த்துருக்க முடியாது. அதனால நம்ம எதையுமே பத்தி பார்க்காத விஷயத்தை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை பற்றியும் இதில் நீங்கள் எப்படியெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, இது உங்களுக்கு இதை மட்டும் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரியே இருந்து கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட 1.39 தான் ஹெவி செல்லிங் நடந்திருக்குது. இதை பற்றி பார்க்கணும்னா சரி, ஓகே. மொத்தமாக இங்கிருந்து கிட்டத்தட்ட எங்கேருந்து வந்ததோ அதே இடத்துக்கு ப்ரீமியம் கொண்டு போய் 680லேருந்து 100 பாயிண்ட் கரெக்டாக 580 வரைக்கும் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. பார்த்துடலாங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொஞ்சம் கிளாரிட்டி எடுக்க முடிஞ்சால் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் நான் வேல்யூஸ் மட்டும் நம்மகிட்ட படித்தவங்களுக்கு அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். இதை மட்டும் நான் அனுப்பிச்சி விட்டு தான் போனேன் அவங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 700 கால் காலும் 850 புட்டும், அதாவது இதே வேல்யூஸ் தான் நேத்திக்கு நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பேன். 106க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிற டைரக்ஷனுக்காக கொடுத்த வேல்யூவே இன்னைக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது எக்ஸாக்டா கரெக்டா ஒர்க் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா 850 புட்டு அதே 106க்கு மேல இருந்தார் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுபடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போன ஸ்ட்ரைக் மேலேயே தான் இருந்தார், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கீழே வந்தவர் இந்த 25.6 அப்படிங்கிறது இன்னைக்கு ஹீரோ டு 0 டு ஹீரோ காலுங்க. அந்த வேல்யூக்கு 25.6 அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே நான் மிட் பாயிண்ட் போடலை. மிட் பாயிண்ட்ங்கிறது நீங்களே போட்டுக்கங்க. 31 to 49க்கு மிட் பாயிண்ட்ங்கிறது 41, இதுக்கு 62. ஸோ இங்கே ஒரு மிட் பாயிண்ட் வரும். ஸோ இதெல்லாம் நீங்களே ட்ரா பண்ணிக்கோங்க. சரி, இதுவும் நான் போட்டு அனுப்புறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்காக ஒர்க் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அனுப்பிட்டேன். ஸோ அதனால் இது மாதிரி கூட நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் மிட் பாயிண்ட்டுங்கிறது 106 + 144 டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கோங்க. இனிமேல் இது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு பின் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதை நான் முன்னாடியான இது சீக்கிரம் அனுப்பிடலாம். மார்க்கெட் டைரக்ஷன் நீங்கள் இப்படி பார்த்துடக்கூடாது. இது ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்த மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா இதே சேம் ரெட் கலர் லைன் நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்குக்கு போட்டுக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கொஞ்சம் குயிக்காகவும் கொடுத்துருவேன், அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 25ங்கிறது நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லைங்களா, 25,650 புட் அப்படின்னா 25,700 புட் எடுத்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்கான்னு பார்ப்போம். 700 புட்டு கிட்டத்தட்ட அந்த பிரைஸ்க்கு வரவில்லை. இவர் 31 வரைக்கும் வந்திருக்கலாம். 31 காலையிலே 31 வந்துட்டு போயிட்டாரு. ஸோ இது காலையிலே எடுத்துருக்க முடியுமான வாய்ப்பு குறைவு. நேராக 25,650 புட்டுக்கு தான் போக முடியும். இவரை வேணால் நீங்கள் 25.6ன்னு போட்டீங்க அப்படின்னா நிறைய நேரம் இங்கே சஸ்டெயின் பண்ணி போயிருப்பார். இதுக்கு ஆஃப் வரைக்கும் வந்திருக்காது, அதாவது 12,000 வரைக்கும் வந்திருக்காரு.
காலையில ட்ரேட் வேணா இந்த இடத்துல நீங்க இனிஷியேட் பண்ணியிருக்க முடிஞ்சா பண்ணியிருந்திருக்கலாம். 25 வந்து பிரேக் அவுட் கொடுத்து நான் எப்பவும் சொல்லுவேங்களா, இந்த 0 to ஹீரோ கால்னு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 30 வரைக்கும் போயிட்டு எகைன் கீழே வந்துட்டு திருப்பி ஒரே கேண்டில் அவ்வளவுதான் 41. புரியுதுங்களா? இப்படிதான் வந்து இதனுடைய என்ட்ரி எடுக்கணும். காலையில போற என்ட்ரி நீங்க இப்படிதான் புடிச்சிருக்க முடியும், இப்படிதான் பிடிக்கணும். எகைன் அதே மாதிரி போறாரு 39 வரைக்கும் போறாரு. திருப்பியும் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாரு. பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி அதே 25.6ல வந்து என்ட்ரி எடுக்கிறாரு. 44 வரைக்கும் போறாரு. ஸோ இது ரெகுலரா நடக்குதுங்க. இதே மாதிரி தான். நான் அதே மாதிரி டைமிங்ல யார் யாரும் நோட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யாரையும் வந்து இந்த டைமிங்ல என்ட்ரி எடுக்குன்னு சொல்லல. ஆனா இந்த டைம்ல என்ட்ரி நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். 10:27 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. கால் சைடு ஆகட்டும் புட் சைடு ஆகட்டும் எதுவுமே இல்லை. அப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துடைய ஹை வந்து கிட்டத்தட்ட இந்த இடம் தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. 11 மணிக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன ப்ராஃபிட் அந்த லோல இருந்துலாம் என்ட்ரி எடுக்கிறதுல கண்டுக்க கூடாதுங்க. ஸோ அது வந்து பெருசா இல்லை. அதே 11:39க்கு பார்த்தீங்க அப்படின்னா 11:39 என்ன நடக்குதுக்கு 11:39க்கு கால் சைடு ஒன்றும் பெரிய மொமெண்டம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 20 ரூபா ப்ரீமியம் 30 ரூபா போயிருக்கு அவ்வளோதான். இதுவே இன்னைக்கு ஒரு டைம் நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லைங்களா, இந்த 203 இதுதான் இன்னைக்கு பெரிய ஹைலைட்டு. இந்த இடத்துல யாரெல்லாம் என்ட்ரி எடுத்தீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஜாக்பாட். ஹைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க 29. எகெயின் அதே 29 எத்தனை முறை ரீவிசிட் பண்ணி கிட்டத்தட்ட 63 வரைக்கும் போயிருப்பாரு. இதுதாங்க மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா பாருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? இது வந்து 0 to ஹீரோ காலை எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூல எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை நீங்க எப்படி என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம். நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 25,700 கால் 106க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டிலே முடிச்சுட்டாங்க. அதே போல இந்த 169க்கு மேல கிளியரா வந்து மார்க்கெட்டு 169க்கு மேல போனா மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ரீமியம் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நான் வந்து எக்ஸாக்டா சொல்லிட்டேன். இன்னைக்கு பல முறை மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு மட்டும் எடுத்து பாருங்க. இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் நம்மளுடைய ஓன் அனலிசிஸ். ஓகே, அதாவது நீங்க இதை எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு இங்க ஓபன் ஆச்சு. இது வந்து ஒரு பொசிஷனல் வேல்யூ. இந்த பொசிஷனல் வேல்யூல இதுதான் இந்த மாதத்தினுடைய ஓபன் பிரைஸ் 25,696 அப்படிங்கிறது. இது எவ்வளவு அழகா வந்து கீழே வந்துட்டு திருப்பி மேல போய் கீழே வரும்போது இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த இடம் தான் வந்து என்ட்ரி பிளேஸ்ங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா கிளியரா வந்து என்ட்ரி வந்து டவுன் சைடு. ஸோ நீங்க ஒரு விலையை மட்டும் நீங்க போட்டு பாருங்க. இது பொசிஷனல் வேல்யூன்னு சொல்லிட்டேன். இது மந்த்லி பிவோட் 25,478ன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னும் வந்துட்டாங்க, அவ்வளோதான். இன்னொரு 100 பாயிண்ட் கீழே இறங்குனா அந்த ப்ரைஸ்க்கு வந்துடும். அது ஒரே தேர்ஸ்டே கூட நடக்கலாம். ஸோ அந்த இடம் வந்து அதுக்கு கீழே போகுதான்னு வெயிட் பண்ணி எடுங்க. நீங்க அந்த இடம் வந்தா அப்படியே டைரக்டா எடுத்துடாதீங்க. இதை உடைச்சாங்க அப்படின்னா 25,305 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் எப்பவுமே வந்து நியூஸ் பேஸ்டு எல்லாமே இருக்கு. நாளைக்கு ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். எது நடந்தாலும் சரிங்க, மார்க்கெட்ல ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தாங்க. இன்னைக்கு இந்த பிரைஸ்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 25,500ஐயும் இந்த 25,696ஐயும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ் தான் வரும்.
இது பார்த்தாலே தெரியுது. செக் பண்ணி பாருங்க. இந்த மிட் பாயிண்ட்ல வந்து நிக்குது. சரிங்களா? நிறைய லைன்ஸ் போட்டுட்டே இருக்க வேண்டாம். பொசிஷனலா மார்க்கெட் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு மட்டும் கவனிங்க போதுமானது. சரிங்களா? ரொம்ப போட்டு மார்க்கெட்டை குழப்பிக்க வேணாம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? மார்க்கெட்டு இப்போ கரெக்டாக போட்டுருச்சு, அவ்வளோதான். ஓகே, நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கு கீழேன்னா மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இதில் கிளாரிட்டி வந்து வேணும் அப்படின்னா மந்த்லி ஓப்பனிங்ஸ் இனி வந்து இந்த மாதம் வந்து அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா 25,696க்கு மேலே போனாதான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. சரிங்களா? இதை கட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இப்போ அடுத்தது பிவோட் வேல்யூக்கு நியரஸ்டாக வந்துட்டாரு. இன்னொரு 100 பாயிண்ட்ல இந்த பிவோட் ரீச் ஆயிரும். தேர்ஸ்டே ரீச் ஆனார் அப்படின்னா இந்த இடம் வந்தால் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அதர்வைஸ் கீழே க்ளோஸ் வச்சு கீழே வந்தாருன்னா மட்டும் ஃபர்தராக டவுன் சைடு இருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அப்படி வந்தாலும் 25,305 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் இன்னும் ஃபர்தராக வந்து ஃபால் ஆக வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? அது அந்தந்த வேல்யூஸ் வரும்போது அந்த வேல்யூஸ் தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுங்க. அதே போல் தேர்ஸ்டே அன்னைக்கு நிஃப்டியுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 54.5ங்க. 54 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், 55 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ரேஞ்சில் நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு இருக்கு. சென்செக்ஸுக்கு 154 பாயிண்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? நிஃப்டிக்கு 55, சென்செக்ஸுக்கு 153.50, 54 போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த வேல்யூஸ் படி நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே வரைஞ்சுக்கோங்க. யாருடைய உதவியும் எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? நான் டேட்டா எடுக்க முடிஞ்சா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே, ஒரு நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு பார்த்துருவோம். நிஃப்டியோடைய க்ளோசிங் ப்ரைஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 25,600ல தான் நியர்பை க்ளோஸ் வச்சிருக்காங்க. 600 கால் வந்து 196க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு போகுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே 25,600 புட்டு 110க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த விலை வரும்பொழுது உங்கள் முடிவு எடுங்க. அதர்வைஸ் நான் இது வந்து ட்ரெண்டுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேனே தவிர மார்க்கெட்டு இதுக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ நான் எதுவும் கொடுக்கல. சரிங்களா? இந்த விலை வந்தால் முடிவெடுங்க, வரல அப்படின்னா ஃபர்தராக ஃபாலில் தான் இருக்க வாய்ப்பு உண்டு. காலம் புட்டும். சரிங்களா? வந்தால் மட்டும் இந்த முடிவு பாருங்க. சரிங்களா? ஓகே, இது பற்றி ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858 கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் வியாழன் அன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.